வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். இந்த கோடை காலத்தில் ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாதாம் குல்ஃபி எப்படி பண்ணலாங்கிறதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற சிம்பிள் 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக வந்து இந்த பாதாம் குல்ஃபி ரெடி பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாதாம் குல்ஃபி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாங்க. திக்கான பால் 1/2 லிட்டர். பால் கொஞ்சம் திக்கான பாலாக எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ சாப்பிடும்போது கூட குல்ஃபி சாப்பிடும்போது நல்லா ஒரு க்ரீமியாக நல்லாயிருக்கும். சுகர் 5 டேபிள் ஸ்பூன். பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் 30 கிராம். இப்போ வந்து அவைலபிளாக 5 ருபீஸ் பேக்கெட்லேயே வருதுங்க. அது ஒரு 3 பேக்கெட் அளவுக்கு எடுத்தால் சரியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம எடுத்துருக்க 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா காய வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சு நுரக்கட்டி வந்ததும் சிம்ல வச்சுக்கலாங்க. ஒரு கரண்டி போட்டு சுற்றி வர ஆடைகள் எல்லாத்தையும் திரும்ப உள்ளேயே கலந்துட்டு அப்படியே சுண்ட காய்ச்சிக்கலாங்க. நம்ம எடுத்து இருக்கிற 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வர ஆடைகள் எல்லாத்தையும் திரும்ப உள்ளேயே கலந்துட்டு அப்படியே பால் காயிட்டுங்க. பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சுண்ட காய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம் ட்ரிங்க் மிக்ஸை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ எடுத்துருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதையும் உள்ள ஆட் பண்ணிட்டு கட்டி சேராமல் நல்லா கலக்கிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி 2 நிமிஷத்தில் பால் நல்லா கெட்டியாயிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு. பால் நல்லா கெட்டியானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் நல்லா கூல் ஆகிற வரைக்கும் நல்லா ஆறட்டுங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பாலை குல்ஃபி மோல்ட் இல்லை இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் இல்லை இந்த மாதிரி கிளாஸஸ் இருந்தால் அதில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. இந்த கிளாஸோட சென்டரில் இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு 8 ஹவர்ஸ் இல்லாத ஓவர் நைட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாங்க. 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கைக்கு இடையில வச்சு நல்லா ரோல் அப் பண்ணிக்கலாங்க. அப்போ வந்து ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து உடையாமல் குல்ஃபி வெளியே வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான பாதாம் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக பண்ண முடியுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறது கீழே வர கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எஃபர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.